பூக்கள். பணம் பத்திரங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா சூப்பரான ஒரு ஐடியா தோணிருக்கு. இதுதான் சரியான நேரம். வாட்டி போட்டுடலாம். அது டேய் மாப்ள, ஏன்டா கண்ணெல்லாம் கலங்குது? என்னடாச்சு? வேதாஜி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சொன்னாங்கடா. ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்ப? அந்த பணம் மிஸ் ஆயிடுச்சு மச்சி. என்னடா சொல்ற? தெரியல மச்சி, மிஸ் ஆயிடுச்சுடா. டேய், பணத்தை எங்க தாண்டா வச்ச? ஆட்டோவில் தான் வச்சு வச்சேன். ஆட்டோவில் நல்லா பாத்தியாடா? பார்த்தேன். இல்ல வண்டியில இல்ல. நீ பதட்டத்திலேயே நல்லா பாத்துருக்க மாட்டடா. வாடா மறுபடியும். பார்த்தேன்னு சொல்றேன், வண்டியில இல்லடா. என்னடா நீ இம்பிட்டு பணத்தை கையில எடுத்துட்டு வர்ற? இப்படித்தான் மெத்தனமா இருப்பியா நீ? உசாரா இருக்க வேணாமடா? ஐயோ, உசாராதான்டா இருந்தேன். இங்க வர்றா. ஆட்டோல வேற யாராச்சும் ஏத்துனியா? இல்லடா, தனியா தான்டா வந்தேன். தனியா வந்ததெல்லாம் சரிதான்டா. நல்லா யோசிச்சு பாருடா. வர்ற வழியில எங்கேயும் விட்டுட்டியா? இல்லடா, எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு பொருள் எனக்கு தலைலாம் சுத்துற மாதிரி இருக்குடா. இப்ப என்னதான்டா பண்ணி தொலைறது? இல்லடா, எனக்கு ஒண்ணுமே. டேய், போன்ல யாரா? வேதாச்சி. அவங்க போனை ஏன்டா கட் பண்ற? அவங்கள்ட்ட நீ சொன்னியா இல்லையா? சொல்ல. டேய், அவங்கள்ட்ட ஏன்டா சொல்லாம இருக்க? எப்படா சொல்ல முடியும்? அவங்கள பாவது கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை பிடிச்சிருக்காங்க. இது நல்லபடியா நடக்குதுன்னு அவங்க சாப்பிடாம விரதலாம் இருக்கிறாங்க மச்சி. இந்த நேரத்துல போய் டேய், அதுக்காக அவங்கள்ட்ட சொல்லாமே இருக்க முடியுமாடா? மச்சி ஒரு பண்ணலாம் மச்சி. மச்சி ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி எப்படியா குத்துடலாம் மச்சி. அதுக்கப்புறம் நம்ம தலையை அடமாடம் வச்சு அதை எப்படியா திருப்பி குத்துருவோம் மச்சி. இது வேதாச்சி தெரியாமல இருக்கட்டும் மச்சி, ப்ளீஸ் மச்சி. அதெல்லாம் சரிதான் மாப்ள. இப்ப 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்க போறது? தெரிஞ்சவங்க யார்ட்ட கேள. என்னடா மாப்ள இப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளே நீ தானடா. இல்லடா, அது வட்டியில விடுவாங்க தெரியுமா? அவங்க யாரும் கேட்டு சொல்ல. கேளு மச்சி. யாருக்கிட்ட? மச்சி கொஞ்சம் பாரு மச்சி. ஹலோ அண்ணா, வணக்கண்ணே. நான் பஞ்சாயத்து முருகன் பேசுறேண்ணே. சொல்லுப்பா தம்பி. எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. சரிண்ணே. அண்ணே, ஒரு சின்ன உதவி. என்ன உதவிப்பா? ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ண்ணே. என்ன 5 லட்சம் ரூபாவா? ஆமாண்ணே. அவ்வளவு பெரிய அமௌண்ட் உடனே வேணுங்கிறியப்பா? அவ்வளவு பணம் இப்ப இருக்காதுப்பா. அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே, கொஞ்சம் எப்படியாவது பாருங்கண்ணே. தம்பி, இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? எங்கயாவது ரெடி பண்ணிக்கப்பா. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. அண்ணே என்னடா பணம் இல்லைன்னு சொல்றாரு மாப்ள. யாரையும் ட்ரை பண்ணு மச்சி. 4-5 பேருக்கு ட்ரை பண்ணி சொல்ல மச்சி. சரி மாப்ள. ஏய், என்னடா? எங்கேயும் பணம் கிடைக்கல மாப்ள. மாப்ள, இது வேலைக்கு ஆகாது. நம்ம முதல்ல வேதாச்சிட்ட போய் சொல்லுவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மச்சி. டேய், எது பண்ணாலும் முதல்ல வேதாச்சி கிட்ட சொல்லிட்டு பண்ணுவோம்டா. நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு பணத்தை ரெடி பண்ணிடலாம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்லாம் யோசிக்க வேணாம்டா. டேய், நம்ம குரூப்லயே நிதானமா யோசிக்கிறது வேதாஜி மட்டும்தான். நல்லதோ கெட்டதோ அவங்ககிட்ட சொல்லிடுறது நல்லது மாப்ள. அவங்களும் நமக்கு ஏதாவது யோசனை சொல்லுவாங்க. புரியல மச்சி, அவங்க தாங்க மாட்டாங்க. பாவம்டா அவங்க. நமக்கு வேணா அப்படி இருக்கலாம் மாப்ள. ஆனா வேதாஜி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க கூடியவங்க. வா, நடந்த விஷயத்த விலாவரியா அவங்ககிட்ட எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவா எடுப்போம். நன்றா சொல்றாங்களாண்டு. நீ வா மாப்ள, வா.
வேதாஜி பூஜை ரூம்ல தான் இருக்காங்க போல இருக்கு. வா போய் சொல்லிடலாம். இருடா. டேய் என்னடா யோசிக்கிற? மாப்ள என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு சொல்ல தயக்கமா இருந்தா நானே சொல்லிடுறேன், வாடா. டேய் ஏன்டா என்ன தடுக்கிற? அவங்க சாப்பிடவே இல்லடா. இப்பதான் விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட போறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் சொன்ன பாவம். டேய் மாப்ள வாடா போய் சொல்லிடலாம். சொல்றா மாப்ள. நீங்க உட்காருங்க வேதாஜி, சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், ஏன் எடுக்கவே இல்ல? ஏன் ஃபோன் எடுக்கல? வண்டியை ஓட்டுனா அது கேட்கல. என்னங்க பணத்தை எடுத்துட்டு போனாரே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எல்லாருக்கும் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டீங்களா? உங்களை தான் கேக்குறேன், எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? ஏண்டி எதுக்கு இப்ப வாயை திறக்காம நின்னுகிட்டு இருக்கா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கொஞ்ச நேரம் நீ வாய் திறக்காம இரு. சொல்லுங்க, இப்படி அமைதியா இருந்தா நான் என்ன நினைக்கிறது? டேய் மாப்ள சொல்றோம். இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுங்க. அட்வான்ஸ் பணம். அட்வான்ஸ் பணம்? அது அட்வான்ஸ் பணம் என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்க வேதாஜி, இருங்கண்ணா. எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்கிறது? நீங்க என்ன விஷயம்னு சொல்லாம இப்படி இழுத்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அது பஞ்சு, என்னாச்சு? அது சொல்லுங்க, என்ன ஆச்சு? அப்படி என்னதான் பண்ணானுங்க? இதுக்கு இப்படி தயங்குறானுங்க? என்னமோ நடந்திருக்கு. ஏங்க அவரே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. மாப்ள என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லிடுறா. அட்வான்ஸ் பணம் தொலைஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? பணம் மிஸ் ஆயிடுச்சு. பணத்தை தொலைச்சிட்டாங்களா? அட்ரஸ் அக்கா பணத்தை தொலைச்சிட்டானா? மா கேட்டியா? என்ன இருந்தாலும் நம்ம அடிக்கலடி. யார் அடிச்சா என்ன? பணம் போயிடுச்சுல, அதுதான் நமக்கு முக்கியம். பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன்னு இப்படி சாதாரணமா சொல்றீங்க? இல்ல வேதாஜி, நான் பணத்தை பத்திரமா தான் வச்சு, நான் எப்படி அது பத்திரமா எடுத்துட்டு போனா எப்படிங்க காணாம போகும்? தெரியல வேதாஜி, நான் ஜாகிரதை வச்சு எப்படி போச்சு தெரியல.
பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போங்கன்னு நான் படிச்சு சொன்னல. நான் பாத்துக்கிறேன்னு அவ்வளவு தடவை சொன்னீங்க. இப்ப இப்படி ஆயிடுச்சு. இல்ல வேதாஜி, நான் வச்சிருந்தேன். அது நான் கேர்லெஸ் எல்லாம் இல்ல. அது என்னதான் இருந்தாலும் அந்த பணம் நம்ம கையில கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி தவற விட்டுட்டோமே. நீ என்னடான்னா இவ்வளவு சந்தோஷப்படுற? நீ கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? பணம் போயிடுச்சுல, அதுதான் எனக்கு முக்கியம். லூசு. வேதாஜி, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். என்ன வேதாஜி, நான் கேட்குறேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க, என்னதான் பண்ண சொல்றீங்க? கத்துடி, நல்லா கத்து. சண்டை போட்டுக்கங்க, அடிச்சுக்கங்க. அதானே எனக்கு வேணும். இவர் சொல்ற மாதிரி நமக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். நமக்கெல்லாம் எதுவுமே நடக்காது. வேதாஜி, நீங்க ஏன் என்ன சொல்ல போறீங்க? நீங்க பாத்துப்பீங்கன்னு உங்களை நம்பி அனுப்புனது என்னோட தப்பு தான். அட்வான்ஸ் பணத்தை நானே கொண்டு போய் கொடுத்துருக்கணும். நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. குடிச்சிருக்கீங்களா? நான் எங்க குடிக்க போறேன்? குடிக்கிறேன் எப்ப நிறுத்தியாச்சு. நீங்க ஊதுங்க. வேதாஜி, சத்தியமா குடிக்கல வேதாஜி. குடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படலங்க, நான் குடிக்கலான்னு சொன்னப்ப திருப்பி நீங்க இல்லங்க. நீங்க திடீர்னு ஏன் இப்படி? ஏன் போய் சொல்றீங்க? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி பணத்தை தொலைக்காம இருப்பீங்க? என்னடா? இல்ல வேதாஜி, நான் குடிக்கல வேதாஜி. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. அதான் இங்க வரைக்கும் ஸ்மெல் வருது. இல்ல வேதாஜி, நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க வேதாஜி. பணம் காணுன்ற பதட்டத்துல இருக்கும்போது ஒரு ஆளு என் மேல மோதி அவன் கையில பாட்டில். மறுபடியும் போய் சொல்லாதீங்க. ஒரு வேலை செய்யும் போது பொறுப்பா செய்யணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இருக்காது. இப்படியா குடிச்சிட்டு கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? எல்லாம் என்ன சொல்லணும்? நான் குடிக்கல வேதாஜி. பேசாதீங்க. சரி, பணத்தை எங்க விட்டீங்கன்னா அது ஞாபகம் இருக்கா? உங்களை தான் கேக்குறேன். ஆட்டோல தாங்க வச்சிருந்தேன். ஆட்டோல வச்சிருந்தா எங்க போகும்? குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்க. ஐயோ சத்தியமா இல்லங்க. வர வழியில ஒரு பெரியவர் மேல ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அதுக்காக வண்டி இறங்கி நான் கீழே. அப்படி சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனா வண்டி அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? ஏங்க, ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க? ஆட்டோல அவ்வளவு பணம் இருக்குல்ல, அது எப்படி அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? சரி, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப போனீங்கல்ல, இப்ப என்னாச்சு? ஏங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வேதாஜி, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க வேதாஜி. என்ன பண்றது? இந்த ஆர்டர் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அட்வான்ஸ் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப இந்த ஆர்டர் என்ன பண்றது? அவங்க கொடுத்த அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனேன். இப்ப எப்படி நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்றது? போலீஸ் ஆட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னன்னு கொடுக்க போறீங்க? பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. நான் குடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போனேன், பணம் மிஸ் ஆயிடுச்சு, எங்க விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கல்ல? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். போலீஸ் கேஸ்னு அவங்க பின்னாடி சுத்தலாமா? ஃபங்க்ஷனை பாக்குறதா இல்ல போலீஸ் பின்னாடி சுத்துறதா? அந்த 5 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு போலீஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கல்யாண ஆர்டருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க போய் அவங்க கிட்ட விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பணத்தையே இவங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியலையே,
இவங்க எங்க கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த போறாங்கன்னு என்ன அவ நம்பிக்கையா பாக்கணும். நான் தலை குனியணும். பழைய மாதிரி யாருமே என் மேல நம்பிக்கை வராத மாதிரி பாக்கணும். அதானே உங்க ஆசை? இந்த ஆர்டர் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஒரு பணத்தை பத்திரமா பாத்துக்க கூட உங்களுக்கு திறமை இல்லைல்ல. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? அட்வான்ஸ் பண்ணத நானே கொண்டு போய் கொடுத்துருக்கணும். நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆட்டோல வச்சிருந்தா எங்க போகும்? குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்க. பணத்தையே இவங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியலையே. இவங்க எங்க கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த போறாங்கன்னு என்ன அவ நம்பிக்கையா பாக்கணும். நான் தலை குனியணும். வேதாஜி இப்படி மாறிட்டாங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? என்ன போய் சந்தேகப்படுறாங்க? நான் குடிப்பேனா? பணத்தை தொலைச்சது ஏன் தப்பு? ஆனா அதுக்காக இப்படி அவமானப்படுத்துவாங்க. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. நாய்க்கடினா இதுதான் போல இருக்கு. கல்பனா, கல்பனா. ஏய், இப்ப எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? வலி தாங்க முடியலடி. ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்கல்ல, போட்டியா? அவ்வளோ பெரிய மாத்திரை. மாத்திரை போடல, மாத்திரை போட்டுக்கிட்டு வாய் மூடிட்டு கவனம் இரு. ஐயோ அம்மா. ஆமா, என்ன தட்டி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான்? பொண்டாட்டி திட்டினது நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பானோ? மா, இவங்க 2 பேரும் இப்படியே தொடர்ந்து 2-3 நாள் சண்டை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்குள்ள டைவர்ஸ் தான். ஆமா ஆமா ஆமா. அந்த 10 லட்சத்தை அடிச்சது யாருன்னு தெரியலையே. மா, யார் அடிச்சாங்கன்றதா இப்ப முக்கியம். ஆக மொத்தம் பணம் காணாம போச்சுல, அதுதான் சந்தோஷம். இல்லடி, காணா போன பணம் நம்ம கையில கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாய்க்கடி வாங்கினதுதான் மிச்சம். மாப்பிள்ள, என்னடா மாப்பிள்ள, என்னாச்சு? என்னடா மாப்பிள்ள, இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? மாப்பிள்ள, நீ இருக்கிற நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ள. அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தா மற்ற வேலையெல்லாம் யாரா பார்க்கறது? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஓனர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி அப்படி சொல்ற என் தங்கம். டேய், என்னடா பேச்சு இது? என்னமோ 3வது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டேய், ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி எல்லாத்துக்கும் யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியோ தெரியல. டேய் பஞ்சாயத்து, அவன் மனசு ஏன்டா மாத்திர? உன்னை அப்படியே விடுறா. பணம் தொலைஞ்சு போனா கோவப்பட மாட்டாங்களாடா? அந்த கோவத்துல பேசினா உடனே நீ கோவப்பட்டுருவியா? அதுக்காக என்னமோ யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள, தப்பு நம்ம மேல இருக்குடா. நாம தான் பணத்தை தொலைச்சிருக்கோம். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில பணம் காணாம போனா நீ சும்மா இருப்பியாடா? கரெக்ட் தான் மச்சி. பா, இவ்வளோ பெரிய தப்புன்ட்டல. பேசாம என்ன வேணா தூக்குல போட்டுடலாமா? போடலாம். டேய், என்னடா பேசுற நீ? என்ன சும்மா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுகிற?
அவன் தப்பு பண்ணிட்டேன், வேண்டாம் அவன் பண்ண. அது என்ன பேச்சு பேசுனுக்கிறாங்க அவங்க. சருகடிச்சிட்டு நான் வந்து பணத்தை தொலைச்சிட்டேனா? நான் குடிக்கிறேனாடா? என் கூட நீ தானே இருக்கிற. நான் குடிக்கிறேனாடா? இல்லடா. குடிக்கிறது யாருக்கா நிறுத்தின? அவங்களுக்கு தானே பேசுறாங்க. இல்ல மச்சி அவங்க வர என்ன பார்த்தாலே சந்தேகமா தான் பாக்குறாங்க. எனக்கு அது புரியல. அப்படி என்னடா தப்பா சொல்லிட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன், தப்பா? அது போய் என்ன வார்த்தை சொல்றாங்க அவங்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாப்ள. ஆனா நீ சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வையேன், அவன் இம்புட்டு பணம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு நம்மளை கேட்பான். நம்ம உடனே அந்த கல்யாண வீட்டுக்காரனை தான் கை காட்டுவோம். அவன் போய் கல்யாண வீட்டுக்காரனை விசாரிப்பான். கடைசியில நம்ம மேல தானடா தப்பான அபிப்பிராயம் வரும். அதையும் கொஞ்சம் யோசியேண்டா மாப்ள. ஏன் இப்ப நீ சப்பா கட்டு கட்டுனுக்குற? என்ன வேணா சொல்றா. இதே காண்டி அவங்க பழைய வேதாச்சு இருந்தான்னு வச்சுக்கோயேன், சத்தியமா இந்த மாதிரிலாம் அவங்க பேசிருக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன்டா, அவன் மாறிட்டாங்க. ஆமா மாறிட்டா. அவங்க அதே வேதாஜி தாண்டா, நீ தாண்டா மாறிட்ட. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஈவென்ட் விஷயமா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிடா. அடுத்து என்ன பண்றது? அவ்வளவுதான். தலை கீழ நின்னாலும் எதுவும் நடக்காது. மாப்பிள, தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு நடந்துருச்சுடா. தயவு செஞ்சு நீ நடக்க போறத மட்டும் யோசிப்போம். டேய், இது நம்ம எதிர்காலம்டா. இது நமக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர்டா. இதை நல்லபடியா பண்ணோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீ தானடா சொன்ன. அப்புறம் நீயே இப்படி பண்ணா எப்படிடா? டேய், பண விஷயமா வேதாச்சிக்கிட்ட நீ ஏதாவது பேசுனியாடா? இல்ல. ஏன்டா? ஏன்? அவங்க டென்ஷன்ல இருப்பாங்க. நான் போய் இதை கேட்பேன், அப்புறம் திட்டுவாங்க. எனக்கு தேவையாது. எவ்வளவுதான் நான் அவமானப்படுறது? பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிக்கிற. நான் ஆரம்பிக்கல, நீ மொக்க பொண்ணுக்காத. பாய். ஏய் பஞ்சு